இதுவரை ஆவிக்குரிய மண்டலத்திலே நடைபெறாத அதிசயங்கள், பிரத்யட்சமான காரியங்களை திருச்சபையின் மூலமாக, அற்பமாய் எண்ணப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய போறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பிலிப்பு, அந்த அப்போஸ்தல சங்கத்துல பிலிப்பு எதுக்காக செலக்ட் பண்ணாங்க? பந்து விசாரணை செய்ய. அந்த டேனிகால் பொறுப்பு அப்படிதானே? இந்த டேனிகால் பொறுப்பு தான் அவர் வச்சிருந்தாங்க. ஆனா அவருக்குள்ள யார் இருந்தா? ஆவியானவர். அந்த ஆவியானவர் அவருடைய சொல்றா, பிலிப்பிட்ட போ, இந்த காந்தக மந்திரிக்கு போய் சுவிசேஷ அறிவி, போ, அந்த ரதத்துல போ. போகுத அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய பார்வையிலே ஒரு அற்பமான பாத்திரமாய் நானும் நீங்கள் காணப்படலாம். அவருடைய பார்வையிலே நாம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும். நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும் முகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.